ஒரு முஸ்லீமாக நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாத, பேசக்கூடாத அல்லது சொல்லக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1. ஒருவரின் முகம் அல்லது உடலை பார்த்து கேலி செய்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், விதமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் என்று சொல்கிறான். 2. கியாம நாள் பற்றி அல்லது ஒரு பெண்ணின் வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பற்றி போன்ற விஷயங்களை பற்றி கணித்து பேசுவது. அல்லாஹ் தன் திருமறையில் இது பற்றி கூறும் பொழுது, நிச்சயமாக அந்த நேரம் பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனே மலையையும் இறக்குகிறான், இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான். நாளைய தினம் சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை. தான் எந்த பூமியில் இருப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் நன்கறிபவன், நுட்பம் மிக்கவன் என்கிறான். 3. அல்லாஹ் ஒருபோதும் என்னை மன்னிக்க மாட்டான் அல்லது உங்களை மன்னிக்க மாட்டான் என்று கூறுவது. அல்லாஹ் தன் திருமறையில், என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணை உடையவன் என்று நான் கூறியதை நபியை நீ கூறுகிறாக என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். 4. அல்லாஹ் என்னை வெறுக்கிறான் என்று நினைப்பது அல்லது பிறரிடம் சொல்வது. அல்லாஹ் தன் திருமறையில், நான் மிகவும் மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன் என்று கூறுகிறான். 5. இந்த உணவு நன்றாக இல்லை அல்லது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறுவது. அல்லாஹ் தன் திருமறையில், இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் என்கிறான். இந்த வசனம் உணவிற்கு மட்டுமில்ல, நம்ம கிட்ட இருக்கும் அனைத்தும் அல்லாஹ்வின் அருளினால் தான் நமக்கு கிடைத்தது. எனவே அவனுக்கு நன்றி செலுத்தினால் அவன் அதனை அதிகமாக்கி தருவதாக இந்த வசனத்துல சொல்றான். 6. நான் பயனற்றவன் என்று நினைப்பது அல்லது பிறரை சொல்வது. நீ ஒரு ஒர்த்லெஸ், நீ எதுக்கும் யூஸ் ஆக மாட்ட அப்படின்னு சொல்றது. பெரும்பாலும் நாம சொல்வதை விட பிறரை சொல்வதுதான் அதிகமா இருக்கு. அல்லாஹ் தன் திருமறையில், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்கிறான். வசனங்களில் கூறப்பட்ட விஷயங்களை சற்று விளக்கமாக பார்க்கலாமா? 1.